எவ்ரிஒன். நம்ம மைண்டும் சரி, நம்மளுடைய திங்கிங்கும் சரி, ஒரு பிளசன்டபிளா, ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னா, நாம இருக்கிற இடம் ஒரு கிளீனா இருந்தாலே, நம்மளுடைய திங்கிங்கும் சரி, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். நம்ம வீட கிளீனா, நீட்டா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வீடு முழுக்க அப்படியே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாவே இருக்கும். நான் பொதுவாவே ரொம்ப வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் படுவேன். ஏன்னு கேட்டா, நானும் பையனும் மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கிறோம். பொதுவா வீட்ல வேற பெரியவங்களோ, கூட ஹஸ்பண்டோ அந்த மாரி யாரும் இல்ல. கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. "ஏன் இப்படி போட்டிருக்க?" அப்படி கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அதனால நான் இப்படிதான் வீட வச்சிருப்பேன். ஆனா நமக்கே தோணும்ல சில டைம், வீட கொஞ்சம் கிளீன் பண்ணணும்னு. அந்த மாரி சில டைம் எனக்கு தோன்றப்ப ரொம்ப குயிக்காவே நான் வேலைகள பண்ணி முடிச்சுருவேன். வேலை செய்ய மாட்டேன். ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரி தான். அந்த அளவுக்கு அவ்வை சண்முகிக்கு டஃப் குடுக்குற மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுருவேன். அதுக்காக ரொம்ப வீடு அசிங்கமாவும் போட்டிருக்க மாட்டேன். ஒரு நாள் பார்க்குற வேலைய மறுநாள் கூட பார்ப்பேன். இன்னைக்கு பாத்திரம் கழுவ முடியலையா? அத நாளைக்கு கூட நான் செய்வேன். அப்படியே நான் பழகி அப்படியே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லயே வாழ்ந்தனால அதே மைண்ட்லயே இருக்கிறேன். ஆனா இப்ப நான் என்னன்னா நெறையா விஷயங்கள்ல நான் என்ன நானே சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்மளோட திங்கிங் பாசிட்டிவா இருக்கணும். நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா, நம்மள சுத்தி இருக்கிற இடம் பிளசன்டபிளா இருந்தா மட்டும் தான் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் கேட்கறத, இந்த ஒரு சின்ன ஒரு காலகட்டங்கள்ல நான் உணர ஆரம்பிச்சுட்டேன். இப்ப பொதுவாவே மேக்ஸிமம் நான் வீட ஒரு 100க்கு ஒரு 70% நான் இப்பலாம் வீட கிளீனா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சோட்டியே எப்பயுமே ஒரு மாரி மெஸ்ஸியா தான் கிடக்கும். அப்புறம் பையன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் நான் கிளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் இந்த பில்லோ கவர், பெட் கவர் இதெல்லாம் மாத்தி பெட்ரூம நான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு லஞ்சும் முடிச்சாச்சு. சாப்பிட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பெட்ரூமையே நான் கிளீன் பண்ண வந்தேன். இன்னைக்கு என்னோட வேலையே இதுதான். இத தான் நான் வீடியோவாவும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு மோட்டிவேட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள தான் நான் கிளீன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் என்னால கிளீன் பண்ண முடியல. அதனால டைரக்ட்டா பெட்டுக்கு ஓடி போயிட்டேன். அப்புறம் பெட்ட கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு தண்ணி வச்சு தேய்ச்சோம்னா அந்த வுட் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அதனால துணிய வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் லைட்டா மைல்டா அந்த ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது இருந்தா அத அடிச்சு விட்டுட்டு தொடச்சா சூப்பரா இருக்கும். இந்த பெயிண்ட் அடிக்கல இந்த விண்டோக்கு இன்னும். நான் தான் ஃபியூச்சர்ல அடிக்கலான்னு இருக்கிறேன். பட் சில நிகழ்வுகளால என்னால இந்த வீட்ல எதையுமே பண்ண முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிறலான்னு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்தா இந்த வேலைகளை எல்லாம் செய்யலாம். இல்லைன்னா வேற வேலை. எதுக்கு நம்ம அத செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக விட்டாச்சு. அப்புறம் தூசி, துப்பட்டை எல்லாத்தையுமே கூட்டி சுத்தம் பண்ணியாச்சு. இன்றைய நாள் இப்படிதான் எனக்கு போணுச்சு. ரொம்ப பிளசன்டபிளா நம்ம இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, நாம இருக்கிற நம்ம இடத்தையே சுத்தமா வச்சுக்கிட்டாலோ, நம்மளோட மைண்டும் சரி, நம்ம மனசும் சரி, அவ்வளோ ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். இந்த வெயிட் மிஷின் உங்ககிட்ட சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா வச்சிருக்கேன். இது இல்லைன்னா நான் இல்ல. அந்த மாதிரி தான். ஒரு 10 இயர்ஸாவே எனக்கு வெயிட் பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்கு. வெயிட் பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. காலையில எந்திரிச்சு நான் சாப்பிட்றேனோ, சாப்பிடலையோ, பாத்ரூம் போறேனோ, போகலையோ, கரெக்ட்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வெயிட் செக் பண்ணிறணும். அப்படியே பழகிட்டேன். அப்புறம் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பெட்டெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு, தூசி துப்பட்டையெல்லாம் அடிச்சு பாத்தோட்டி, அப்படியே பெட்ரூம் ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு. ஓகே ஆல்